ஆரத்தி எடுத்துதானே ஆகணும். எல்லாருக்கும் நான் தானே எடுக்கணும். எடுக்கிறேன் எடுக்கிறேன். எடுத்தாச்சுடாப்பா. பாட்டிக்கு வெயில் தாங்கல. வா. நீ நிக்கிறீங்க. சொத்து போச்சு போச்சு எல்லாம் போச்சு. அடே, நான் அப்பவே சொன்னேனே, சின்ன சிறுசுகளை நெருங்கி பழக விடாதே, அசிங்கம் நடந்துடும் நடந்துடும் அடிச்சுக்கிட்டேனே. நீ மட்டுமா அடிச்சுக்கிட்டே? நாங்களும் தான் முட்டிக்கிட்டோம் மோதிக்கிட்டோம். கேட்டு இருந்தா அந்த குட்டி இப்படி ஒரு பிள்ளைய பெத்துக்கிட்டு வந்து நிப்பாளா? அடியே, பொண்ணை வளர்த்தவங்க தான் ஓவரா செல்லம் கொடுத்து கெடுத்து போட்டாங்க. இந்த பையனை பெத்தவங்களாவது கட்டத்திட்டமா வளர்த்திட கூடாதா? யோ மாமா நார. என்னய்யா மாமா நாரு? என்ன மீசையில இருந்து கையடியா? முறுக்கிற மீச கையோட வந்துற போது என்ன தெரிஞ்சுக்க. நாங்க ஒண்ணும் எங்க பிள்ளைய கட்டுத்திட்டம் எல்லாம் வளர்க்கல. ஓம் புள்ளதான் திட்டம் போட்டு எங்க பிள்ளைய கெடுத்துட்டான்னு சொல்றேன். என்னய்யா திட்டம்? 5 திட்டம். போயா இங்க வாமா. முதல்ல நான் என்ன சொன்னேன்? சொத்து பூராவும் எங்க புள்ள பேர்ல எழுதி வச்சாதான் அந்த அனாதை பொண்ணை நாங்க மருமகளா ஏத்துக்குவேன்னு பகிரங்கமா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டாரு சொன்னேன். நல்லா சொன்னீங்க. கேட்டுட்டியா? அந்த சொத்துல ஒரு நயா பைசா எங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக 2 பேரும் இஷ்டப்படி பழக வச்சு ஒரு பிள்ளையும் பெற வச்சு கூட்டு வந்து நிறுத்தி இருக்கான். அப்பா என்ன பேசுறீங்க? என் முகத்திலே முழிக்காத. திரும்ப எப்படி? ஏன் முழிக்க கூடாதுன்றீங்க? தியாகியோட புள்ளியாணி, இந்த தியாகியோட புள்ளியாணி நுண்டிய கல்யாணம் பண்ண இந்த தியாகியோட புள்ளியாணி. அட பாவி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே ஒரு புள்ளைய பத்துட்டு வந்து நிக்கிறியடா. அநியாயமா பேசாதீங்க, அழிஞ்சு போயிடுங்க. சாபம் வர்றியா? அந்த கை குழந்தை கொடைக்கானல்ல கண்டெடுத்து நீ கண்ணால பாத்தியா? ராதாவே சொன்னா. அதை நீ நம்புற? நம்புறேன். அப்ப நாங்களும் நம்புறோம். எப்படி? என்னடா அது? ராதா சொன்னது நீ எப்படி நம்புறியோ அதே மாதிரி நீ சொன்னது நாங்க நம்புறோம். போறேன். அநியாயமா பெண் பாவத்தை கொட்டிக்காதீங்க. மங்கு, என்ன கதை வேற மாதிரி நடந்திருக்கு. எப்படி? இவன் கத்த பார்த்தா இந்த குழந்தைக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்லைன்னு தோணுது. சரி, அப்ப அந்த குழந்தை வந்த வழி வேற எங்கேயோ லைன் கிராஸ் ஆயிட்டா இந்த குழந்தை பிறந்தது. அப்படி சொல்லுங்க. அவ வேதாரத்திலிருந்து வரும்போதே இடுப்ப புடிச்சுக்கிட்டே வந்தாளே. பாத்தியா? அவ இடுப்ப புடிச்சிட்டு வந்ததை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவ வேதாரண்யம் போறதுக்கு முன்னாடியே எங்கே போய் என்னமோ ஆயிட்டா. இத டாக்டரும் புட்டு வச்சுட்டாரு. இத மறைக்கிறதுக்காகத்தான் 1 வருஷம் ட்ரீட்மெண்ட் கொடைக்கானல் அப்படி இப்படின்னு அண்ணன் அவசரமான கூட்டு போயிட்டாரு. சரி, இப்போ ராதா கட்டு போய்த்தா இந்த குழந்தைய பத்துட்டு வந்திருக்கான்னு இந்த பார்லிமெண்ட் ஏகமானதா தீர்மானம் பண்ணுது. அதுக்கு நீங்க எல்லாரும் ஓட்டு போடுறீங்களா? ஓகே. என்ன தெரியும் ஓட்டு போடுற? நம்ம பரம்பரையில கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு குழந்தை பெற்றிருந்தா கேள்விப்பட்டிருக்கியா? இல்லீங்களே. வந்துருச்சே. இந்த கேவலத்துக்கு அப்புறம் நம்ம இந்த வீட்டுல இருக்கணுமா? நேரா காட்சிக்கு போய் கங்கையில் விழுந்து செத்தா தேண்டி இந்த பாவம் தீரும். வாடி போலாம். மாமா இருங்க மாமா. இந்த விஷயமா உங்க பிள்ளையோட நாங்க உட்கார்ந்து பேசுறோம். நீங்களும் எங்க கூட சேர்ந்து உட்கார்ந்து பேசுங்க. சொத்தை வாங்குனதுக்கு அப்புறம் காசிக்கு போறதுக்கு டிக்கெட்டு, கங்கையில விழுந்து சாகிறதுக்கான வசதி எல்லா ஏற்பாடும் நான் பண்ணி தரேன் மாமா. நீங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சாகலாம் மாமா. போயா வசதி நீயும். வாடி போலாம்.